ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? எல்லோரும் ஹாப்பியாக சேஃபாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி ரொம்பவும் யூஸ்ஃபுல்லான ஒரு ரிவ்யூஸ் ஐடியாவோடு தான் வந்திருக்கேன். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், முழுமையாக பார்த்து என்னோடய சேனலுக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போது நம்ம பழைய ஹாட் பாக்ஸை எப்படி ரியூஸ் பண்ணலாம் டிப்ஸ் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ மொதல் டிப்பு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம வீட்டில் இந்த மாதிரி ஹாட் பாக்ஸ்லாம் வந்து சூடு வந்து தாங்காது. நம்ம என்னதான் ஒரு சில பொருட்கள் போட்டாலும் சூடு தாங்காது. ஸோ அடிக்கடிக்கு அப்பப்போ இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா கொதிக்கிற தண்ணியை அந்த ஹாட் பாக்ஸில் போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுடுங்க. ஒரு அரை மணி நேரம் இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணி வச்சிங்க அப்படின்னா நம்மளுக்கு நல்லா சூப்பராக வந்து சூடு தாங்கும். அடுத்து பாருங்கள், நம்ம ஃப்ரீசர்லலாம் வந்து எதனா நம்ம ஐஸ் கட்டியாக, அதாவது நம்ம ஒரு சில சமைக்கக்கூடிய கறி ஆகட்டும், மீன் ஆகட்டும், இதெல்லாம் வந்து அன்ஃப்ரீஸ் ஆகணும் அப்படின்னா, ஸோ இந்த மாதிரி நல்லா சூடான தண்ணி ஊற்றிட்டு அதுக்குள்ளே வந்து இந்த மாதிரி வச்சிட்டிங்க அப்படின்னா ஒரு பாத்திரத்தில் சூப்பராக தனித்தனியாக 10 நிமிஷத்தில் வெந்து வந்துடும். ஸோ இதனால் நீங்கள் தண்ணியில் போட தேவையில்லை. இந்த மாதிரி ஹாட் பாக்ஸில் நீங்கள் வச்சிட்டிங்கனாவே போதும். அந்த சூட்லேயே வந்து நல்லா அந்த ஐஸ் எல்லாம் வந்து நல்லா அன்ஃப்ரீஸ் ஆகி வந்துடும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப்ஸுமே கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி தண்ணி ஊற்றுறனாலையும் ஹாட் பாக்ஸை நல்லா வந்து சூடு தாங்கும். பாருங்கள், சூப்பராக நல்லா தனித்தனியாக பிரிஞ்சு வந்துருச்சு. அடுத்த டிப்ஸ் பார்க்கலாம். ஸோ அடுத்த டிப்ஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த டிப்ஸ் பார்த்தீங்கன்னா, இப்போ வரக்கூடியது மழைக்காலம், குளிர்காலம்னால மாவு சட்டு நம்மளுக்கு புளிச்சு வராது. ஸோ இந்த மாதிரி தேவையான அளவு மாவை நீங்கள் ஹாட் பாக்ஸில் எடுத்து வச்சிட்டிங்க அப்படின்னா ஒரு 2 மணி நேரத்துலேயும் நல்லா சூப்பராக வந்து நம்மளுக்கு மாவு வந்து புளிச்சு கிடைக்கும். இப்போ மதிய நேரத்தில் நீங்கள் அரைக்கிறீங்க அப்படின்னா மதிய நேரத்தில் கொஞ்சமாக தனியாக எடுத்து வச்சுட்டாலே நல்லா சூப்பர் 2 மணி நேரத்தில் நல்லா புளிச்சு கிடைக்கும். அடுத்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸை பாருங்கள். நம்ம வீட்டில் வந்து அப்பளம்லாம் நம்ம பொரிக்கிறோம் அப்படின்னா, ஸோ அது பொரித்து நம்ம எடுத்து வைக்கிறோம் அப்படின்னா ஒரு மாதிரி வதங்கின மாரி ஆயிரும். ஸோ எப்பவுமே அப்பளம்லாம் பொரிக்கிறீங்க அப்படின்னா அப்பளத்தை இந்த மாதிரி ஹாட் பாக்ஸ்குள்ளே போட்டு நீங்கள் க்ளோஸ் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா 2 நாள் 3 நாள் ஆனாலும் நல்ல கிறிஸ்பினஸாக சூப்பராக இருக்கும் அப்பளம். ஸோ கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ தான் இந்த டிப்ஸ் உங்களுக்கு தெரியுதுன்னா மறக்காமல் இந்த வீடியோக்குமே இப்போ ஒரு லைக் கொடுத்துருங்க ஃப்ரெண்ட்ஸ். வாங்க அடுத்து நம்ம வேறு என்ன பண்ணுறான்னு அடுத்த டிப்ஸில் பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி கறியை நம்ம எப்படி அன்ஃப்ரீஸ் பண்ணுறதுன்னு பார்த்தோம். ஸோ அடுத்து பாருங்கள், மீன், இறால் வகை இதுமாரியுமே வந்து நீங்கள் அழகாக அன்ஃப்ரீஸ் பண்ணலாம். ஸோ அதுவுமே வந்து நல்லா கொதிக்கிற தண்ணி இதில் ஊற்றிட்டு, நீங்கள் கொதிக்கிற தண்ணி தான் ஊற்றணும்னு அவசியம் கிடையாது. நம்ம சாதம் வடிக்கக்கூடிய அந்த கஞ்சி இருக்குது பார்த்தீங்களா, அது கூட நீங்கள் ஊற்றிக்கலாம். ஸோ ஊற்றிட்டு நம்ம இந்த மாதிரி உள்ளே வச்சுட்டோம்னாவே போதும். நம்மளுக்கு என்னென்னா உள்ளே வந்து சூடு இருக்கணும். சூடு தாங்கினா அப்படின்னுச்சுன்னா நம்மளுக்கு கரெக்டாக அன்ஃப்ரீஸ் ஆகியும். பாருங்கள், இந்த இறால் வந்து சூப்பராக தனித்தனியாக வெந்து வந்துருச்சு. ஸோ கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஃப்ரீசரில் வச்சதை நீங்கள் தண்ணியில் எடுத்து போட்டு நீங்கள் அன்ஃப்ரீஸ் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா டேஸ்ட்டு போயிடும். ஸோ இந்த மாதிரி ஹாட் பாக்ஸ்க்குள்ளே நல்லா சூடான தண்ணிக்குள்ளே இந்த மாதிரி வச்சு நீங்கள் இது பண்ணிங்கன்னா சூப்பராக நம்மளுக்கு அன்ஃப்ரீஸ் ஆயிரும். அடுத்து பாருங்கள், நம்ம வீட்டில் ஒரு சில பொருட்கள் வந்து ஊற வச்சு தான் நம்ம சமைப்போம் குழம்பு வைக்கிறதுக்கு. அதாவது கருப்பு முக்கல்லி ஆகட்டும், வெள்ளை முக்கல்லி ஆகட்டும், இல்லை வந்து இந்த மாதிரி சுண்டல் வகையாகட்டும். ஸோ இந்த மாதிரிலாம் வந்து நம்ம ஊற வைக்கிறதுக்கு மறந்துட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி ஹாட் பாக்ஸில் இது பண்ண தண்ணி ஊற்றிட்டு நீங்கள் இந்த மாதிரி போட்டுட்டு ஒரு மணி நேரம் அப்படியே விட்டுட்டிங்கனாவே போதும். சூப்பராக நல்லா வந்து புசு புசு புசுன்னு நல்லா வந்து ஊறி நல்லா கிடைக்கும். ஸோ நைட்டு ஃபுல்லாகவே நீங்கள் ஊற வச்சா எப்படி இருக்குமோ அதே போல் இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது பாருங்கள், கிட்டத்தட்ட நான் 1 மணி நேரம் ஆச்சு வச்சு. ஸோ இதுக்கப்புறம் வந்து நீங்கள் குக்கரில் போட்டு வேக வைக்கும்போது நல்லா சூப்பராக பாருங்கள், மேலே இப்போ பார்க்கும்போது தெரியுதுங்களா, நல்லா தூள் நல்லா நம்மளுக்கு உறிஞ்சு கிடச்சிருக்கு. ஸோ இந்த மாதிரி ட்ரை பண்ணி நீங்கள் குக்கரில் கூட வேக வச்சு எடுத்திங்கன்னா நல்லா வந்து சூப்பராக வந்து கிடைக்கும். அடுத்து நம்ம முந்தின நாள் வைக்கக்கூடிய சப்பாத்தி, பூரி, பரோட்டா இந்த மாதிரி ஐட்டம்லாம் வந்து மறுநாள் நம்ம எடுத்து சாப்பிட்ணுன்னு நினைக்கும்போது ரொம்ப வந்து ஹார்டாக இருக்கும். இது நீங்கள் சப்பாத்தி கல்லில் போட்டு நீங்கள் பண்ணாலுமே வந்து அந்த டேஸ்ட்டு கிடைக்காது. ஸோ இந்த மாதிரி ஹாட் பாக்ஸில் நல்ல வெதுவெதுப்பான தண்ணி ஊற்றிட்டு அதுக்குள்ளே பவுலில் இந்த மாதிரி வச்சுட்டிங்க. ஒரு 5 நிமிஷத்துக்கு நீங்கள் வச்சிங்க அப்படின்னா நல்லா சூப்பராக வந்து சாஃப்டாக கிடைக்கும் இது. பாருங்கள், பார்க்கும்போது தெரியுதுங்களா, நல்லா சாஃப்டாக இருக்குது. சரி, நீங்கள் தோசை தவாலாம் போட்டு சூடு பண்ணுறத விட இந்த மாதிரி நீங்கள் போட்டு வச்சிட்டிங்கன்னா நல்லா நம்மளுக்கு முந்தின நாள் எப்படி இருந்துச்சோ அதே சாஃப்ட்னஸோடு இருக்கும். இது வந்து நீங்கள் சப்பாத்தி, பூரி, பரோட்டா ஸோ எல்லாத்துலேயுமே நீங்கள் இந்த மாதிரி பண்ணலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப்ஸ் பிடிச்சிருந்தாலும் மறக்காமல் இந்த வீடியோக்குமே ஒரு லைக் கொடுங்க. இப்போ வாங்க அடுத்த டிப்ஸ் பார்க்கலாம். முந்தின நாள் சுட்ட சப்பாத்தியை நம்ம இந்த மாதிரி ரெடி பண்ணிட்டோம். ஆனால் ஃப்ரெஷ்ஷாக சுடக்கூடிய சப்பாத்திகள் நம்ம ஹாட் பாக்ஸில் எந்த ஒரு சப்பாத்தி ஆகட்டும், இடியாப்பம் ஆகட்டும், இட்லி ஆகட்டும், நம்ம எதனா ஒன்று, இதுவே தோசையாகட்டும், இந்த மாதிரிலாம் போடுறோம் அப்படின்னா கீழே நம்ம ஃபஸ்ட்டு போடக்கூடிய அந்த லேயர் மட்டும் அப்படியே வந்து அந்த ஈரப்பதத்தினால ஒரு மாதிரி பிசு பிசுன்னு ஆயிரும். எப்பவுமே வந்து சப்பாத்தி, தோசை, இட்லி, பரோட்டாலாம் போட்டிங்கன்னா கீழே இந்த மாதிரி ஒரு தட்டு வச்சுட்டு நீங்கள் அதுக்கு மேலே வச்சுட்டிங்க அப்படின்னா அந்த விரவ தண்ணியெலாம் கீழே ஒடிஞ்சு போயிடும். நம்ம ஃபஸ்ட்டு போட்ட ரொட்டி ஆகட்டும், சப்பாத்தி ஆகட்டும், நல்லா சூப்பராக ஃப்ரெஷ்ஷாக நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ எப்பொழுதுமே வந்து இந்த மாதிரி ட்ரை பண்ணி வச்சு பாருங்கள்.
அப்படி இல்லைன்னா கீழே நல்ல ஒரு காட்டன் துணி, வெள்ளை காட்டன் துணி இருந்தால் கூட நீங்கள் வச்சு கூட நீங்கள் இந்த மாதிரி பண்ணலாம். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப்ஸ் பிடிச்சிருந்தா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். வாங்க அடுத்த டிப்ஸ் பார்க்கலாம். அடுத்த டிப்ஸ் பாருங்கள். மீதமான குழம்பு எல்லாமே வந்து நம்ம சூடு பண்ணணும், அடுப்பில் சூடு பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. அதே போல் நம்ம சூடாக வச்ச குழம்புமே சரி, ஒரு சிலர் வந்து சாப்பிட்றதுக்கு முன்ன பின்ன ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் இந்த மாதிரி ஆகும். அப்பப்போ நம்ம குழம்ப வந்து கொதிக்க வச்சுட்டு இருக்க முடியாது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஹாட் பாக்ஸில் ஊற்றி வச்சிட்டிங்க அப்படின்னா நம்ம சாப்பாடு பரிமாறும் போது அழகாக இதை அப்படியே எடுத்து வச்சிடலாம். மறுபடியுமே வந்து நம்மளுக்கு சூடு பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. அதே போல் டீ எல்லாம் வந்து அடிக்கடிக்கு சூடு பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. ஸோ இந்த மாதிரி கஞ்சி தண்ணியோ இல்லை இந்த மாதிரி சுடு தண்ணியை ஊற்றிட்டு நீங்கள் அதுக்குள்ளே வச்சுட்டிங்கன்னா அது சூடாகவே இருக்கும். இந்த மாதிரி மீதமான வெரைட்டி ரைஸ் ஆகட்டும், பிரியாணி ஆகட்டும், ஸோ இந்த மாதிரி சூடு பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா வெது வெதுப்பான தண்ணி ஊற்றி இந்த மாதிரி அதுக்குள்ளே வச்சிட்டிங்கனாவே போதும். நல்லா சாதம் வந்து நல்லா சூப்பராக சூடாகவே இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க இப்போ அடுத்த டிப்ஸ் பார்க்கலாம். அடுத்த டிப்புமே வந்து ஹாட் பாக்ஸில் இந்த மாதிரி கொஞ்சமாக தண்ணியை ஊற்றிக்குங்க. ஸோ இப்போ இது எதுக்கு அப்படின்னா நம்ம ஹாட் பாக்ஸ்லாம் வந்து சூடு வந்து அப்பப்போ தாங்காது. ஸோ இந்த மாதிரி அப்பப்போ நீங்கள் பண்ணி வச்சிங்கன்னா சூடு நம்ம என்ன போட்டாலுமே சூடாக இருக்கும். அடுத்து பாருங்கள், நம்ம பழுக்கக்கூடிய எந்த ஒரு காய் வகையாகட்டும், பழ வகையாகட்டும், ஆப்பிள், பனானாஸ் இந்த மாதிரியான பொருட்களாகட்டும், இல்லை நம்ம பப்பாயாவாகட்டும், இந்த மாதிரியான பொருட்கள்லாம் வந்து பழுக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி ஹாட் பாக்ஸில் வச்சுட்டு நீங்கள் க்ளோஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நல்லா சூப்பராக வந்து 2 நாள்லேயே நம்மளுக்கு நல்லா பழுத்து கிடைக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பழைய ஹாட் பாக்ஸை வச்சு எப்படி ரீயூஸ் பண்ணலான்னு டிப்ஸ் இந்த வீடியோவில் சொன்னேன். ஸோ அடுத்து பாருங்கள், ரொம்ப ட்ரெண்டிங்கில் இருக்கக்கூடிய நல்ல வாய்க்கு ருசியான பூண்டு மிளகு குழம்பு எப்படி செய்யுதுன்னு வீடியோக்குள்ளே பார்க்கலாம். ஸோ அதுக்காக நல்ல ஒரு பெரிய சாத்துக்குடி அளவு புளியை வந்து நான் ஊற வச்சு எடுத்திருக்கேன். ஸோ இந்த குழம்பு நீங்கள் ஒரு முறை செஞ்சு வச்சிட்டிங்கன்னா போதும். குழம்பு எப்போல்லாம் செய்யலையோ அந்த சமயத்தில் இதை எடுத்து நீங்கள் ஊற்றி சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் சுட சுட சாதத்தோட. ஸோ இப்போ இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். தனியா, அதுக்கப்புறம் வந்து கடலைப்பருப்பு, அரிசி, வரமிளகாய், சீரகம், மிளகு, ஒரு சின்ன துண்டு பெருங்காயம் எடுத்திருக்கேன். ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே நீங்கள் ரெடியாக எடுத்து வச்சிட்டிங்க அப்படின்னா வறுக்கிறதுக்கு நம்மளுக்கு சீக்கிரமாக இருக்கும். தனியா 2 டேபிள் ஸ்பூனும், 1 டேபிள் ஸ்பூன் அளவு கடலைப்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் அளவு சீரகம், வரமிளகாய், ஒரு 1 டேபிள் ஸ்பூன் அளவு மிளகு, 2 டேபிள் ஸ்பூன் அளவு அரிசி, ஒரு சின்ன துண்டு பெருங்காயம் வச்சுருக்கேன். ஸோ இப்போ நல்ல அடிகனமான பாத்திரம் எடுத்துக்கோங்க. இப்போ இது நம்ம எடுத்து வச்சுருக்க இந்த தனியா, வரமிளகாய், மிளகு, கடலைப்பருப்பு, சீரகம் இது எல்லாமே போட்டு மிதமான சூட்டில் நம்ம நல்லா வறுத்து எடுக்கணும். ஸோ இது வறுக்கும் போதே நல்லா பார்த்தீங்க அப்படின்னா வாசனையாக வரும் அந்த சமயத்தில். ஸோ கருக விட்டுறக்கூடாது, கலர் மட்டும் மாறி வரணும். ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் நல்லா வறுத்து எடுத்தாச்சு. இப்போ இது கூடவே நம்ம எடுத்து வச்சுருக்க அரிசியும், அதுக்கப்புறம் வந்து ஒரு சின்ன துண்டு பெருங்காயமும் போட்டு நல்லா இந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கலாம். அரிசி நல்லா பொரிஞ்சு வரணும். அந்த ஸ்டேஜில் இது எல்லாமே வந்து தனியாக ஒரு பாத்திரத்தில் மாற்றி எடுத்துக்கலாம். இப்போ தனியாக ஒரு பாத்திரத்தில் மாற்றியாச்சு. இப்போ இதில் வந்து நான் ஒரு 150 கிராம் அளவு நல்லெண்ணெய் எடுத்திருக்கேன். ஸோ இப்போ இதில் சேர்த்துக்கலாம். ஸோ நல்லெண்ணெய் கொஞ்சம் அதிகமாக சேர்க்கணும். அப்போ தான் பார்த்திங்க அப்படின்னா அது கெட்டு போகாமல் நல்ல நீண்ட நாட்களுக்கு இருக்கும். இதுக்கு நல்லெண்ணெய் எடுத்தால் தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இப்போ இதை வந்து ஊற்றியாச்சு. நல்லா வந்து சூடானதுக்கப்புறம் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு தாளிக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு நான் கடுகு சேர்த்துருக்கேன். கடுகு பொரிஞ்சதுமே கொஞ்சமாக வெந்தயம் போட்டுக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி குண்டு மிளகாவும் கொஞ்சம் கருவேப்பிலையுமே நம்ம போட்டுக்கலாம். ஸோ இது நல்லா வந்து ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சிடாதீங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு 100 கிராம் அளவு பூண்டும், ஒரு 75 கிராம் அளவு சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன். இதுவுமே வந்து அது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. ஸோ கொஞ்சமாக கல் உப்பு போட்டு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஸோ இது ஒரு முறை நீங்கள் செஞ்சு வச்சிட்டிங்கன்னா மறுபடியும் அப்பப்போ நீங்கள் செய்வீங்க குழம்பு இல்லாத சமயத்துலலாம். ஸோ இது நல்லா வந்து அந்த எண்ணெயிலேயே நல்லா வதங்கி வந்ததுமே அதுக்கப்புறம் வந்து நம்ம இதில் மசாலா சேர்த்துக்கலாம். ஸோ இதில் வந்து குழம்பு மிளகாய் தூள் தான் நான் எடுத்துருக்கேன். ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. ஃபஸ்ட்டு நம்ம வறுத்தோம்ல அது வந்து லாஸ்ட்டாக அப்புறமா சேர்த்துக்கலாம். ஸோ இது கூடவே நல்ல ஒரு பழுத்த தக்காளியை நான் சேர்த்துக்கிறேன். ஸோ பழுத்த தக்காளி சேர்த்ததுக்கப்புறம் ரொம்ப வதங்கணும் அவசியம் கிடையாது. தக்காளி வந்து நல்லா கொதிக்க கொதிக்க நல்லா வதங்கி வந்து நல்லா வந்து சாஃப்டாகிரும். அதுக்கப்புறம் புளி கரைசலை நம்ம இது கூட ஊற்றிக்கலாம். ஸோ ஊற்றுனதுக்கப்புறம் வந்து நல்லா கொதித்து வரணும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம ஃபஸ்ட்டு வறுத்து வச்சோம்ல அது நல்லா ஆறுனதுக்கப்புறம் வந்து மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா பொடி பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ பாருங்கள் நல்லா வந்து கொதித்து வந்துடுச்சு. இப்போ இதில் வந்து நம்ம பொடி பண்ணி ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல அதை வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவு நம்ம சேர்த்துக்கலாம். நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போது இந்த குழம்பு வந்து நல்லா வந்து கொதித்து நல்லா வற்றி வரணும். அந்த ஸ்டேஜ் வரைக்குமே வந்து நல்லா கொதிக்க விடணும்.
ஸோ இது நல்லா வந்து கொதிச்சு வந்ததுமே வந்து நீங்கள் உடனே வந்து டப்பால மாத்திரக்கூடாது. ஸோ அத அப்படியே விட்டுறணும். இந்த மாரி எண்ணெய் நல்லா தனியா பிரிஞ்சு வரும். லாஸ்ட்டா ஒரு சின்ன துண்டு வெல்லம் இந்த மாரி போட்டுட்டீங்க அப்படின்னா, நல்ல டேஸ்டியான சூப்பரான பூண்டு மிளகு குழம்பு ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பா உங்க வீடுகள்ல ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே ஃப்ரெண்ட், நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரஸ்டிங்கான வீடியோல பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.